பலே பலே நல்ல வேடிக்க பொம்பளையே ரிஷனுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சியே எப்படியே அனுப்பிச்சே? அதெல்லாம் நம்ம மந்திர சக்தி. திருச்சங்க சொர்க்கம் என்ன, அவங்க அப்பா சொர்க்கத்துக்கு கூட அனுப்புவோம். அப்போ எங்க வேணுமானாலும் அனுப்புவீங்களா? தங்கு தடை இல்லாம இருந்தா அதோட பாதாளத்துக்கு கூட அனுப்புவோம். அப்பாடி அப்படியான கோட்டைக்குள்ள அந்தப்புறத்துக்கு என்னை கொஞ்சம் அனுப்பேன். ஓ, கண் மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லே. அப்பன என்ன யோசிக்கிற? இங்க என்னத்துக்கு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். சரி. இப்படி எல்லாம் அவசரப்படாம நேரா அந்த ராஜகுமாரிட்டே போய் கேட்டிருக்கலாமே. கஷ்டம் அதுதான். அவ அரண்மனைக்குள்ளே, நான் வெளியிலே. கிட்ட போகவே முடியாது, பேச முடியாது. பரவாயில்லை. சரி. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. சொன்னா கிளி தன்னால கைக்கு வந்துடும். அவ சீக்கிரம் சொல்லப்பா. என்னமோ யோசிக்கிறீங்க, உனக்கு என்ன வேணுமோ சொல்லப்பா, தரேன். பாவம் கெஞ்சி கேக்குறாரு, சொல்ல. எப்போ உன் பேர் சொல்லுவாரு? இதோ பிள்ளையார் துடியில இருந்து பூரா முடிகிற வரைக்கும் 20 வராகம் பிடிக்கும். அது அதிகமா நினைச்சா அதிகமான கூட பரவாயில்லை. எப்படி அவரு நினைச்சுக்காரன் கை கொள்ளணும், அவ்வளவுதான். சாமி இதோ இந்த வரே வா லப்தனுக்கு தோப்பக்கு. ஏ கண்ணே பாத்துக்கோ, எப்பவும் நம்ம ராசியே தனி. ஆமா மாமா, காலிலே எல்லாம் கூடி வருது. ஏ அப்பனே, நினைச்சபடி எல்லாம் ஆகும். கவலைப்படாதே கவலைப்படாதே. ஜெய் சச்சிதானந்த குரு. நரனே, நீ நாடி வந்த காரியத்தை மறந்து விளையாட்டில் விழுந்தாய். ஏன் இன்னும் அலைகிறாய்? உன் குருநாதரை நெருங்கி வந்து விட்டாய். நீ கண்டுகொள், எழுந்திரு. சிருங்காரத்தை டக்கென்று விட்டு உண்மையை தெரிந்து கொள். ஜெய் சச்சிதானந்த குருதேவ். வணக்கம் மகாத்மா, வணக்கம். இவ என் பொன்னம்மா. ஜெய். சந்தானம் உண்டா? குருதேவா, காப்பாற்றணும் காப்பாற்றணும். ஜெய் சச்சிதானந்த குருதேவ். சுவாமி, இவரை விட நீங்களே பெரியவரே இருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன சகாயம் நீங்க தான் செய்து வைக்கணும். ஜெய் சச்சிதானந்த குரு. என்ன சகாயம்? விழு விழு, கால விழுந்து கும்பிடு. இவங்க பெரிய மந்திரவாதிங்க. மந்திரவாதியோ தந்திரவாதியோ, இவங்களோட உனக்கு என்ன வேணும்? என்ன வேலையா? எல்லாம் அந்த வேலைதான். மந்திரம் போட்டு ராஜ்குமாரியை கைக்குள்ள போட்டுக்கிறேன் பாரு. வாய் முடு.
யாரு? யாராவது கிட்ட தூக்குல மாட்டுவாங்க. ஏமா ஏன் கல்யாணமே வேண்டாம்னு மறுத்துக்கிட்டு பொண்ணு கருப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூக்கு போடுவாங்களா? சந்தோஷமா குதிச்சு கூத்தாடு கொண்டாடுவாங்க. தெரியுமா? அவள் பெயர் என்ன? இல்ல பேருன்னு சொன்னா சியாமளா தேவி. சியாமளா தேவி. சியாமளா தேவி அந்த ராஜகுமாரி தானே? இல்லாத போன எனக்கு எதுக்கு? பலே நல்ல அதிர்ஷ்டம். சுவாமி அது சீக்கிரம் செய்யுங்க சுவாமி. செய்பவர் இவர் இல்லை. யாரு? அதோ அந்த சபரிமலை மேல் விஜயம் செய்திருக்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். அவர் நமக்கு சொல்வாரா சுவாமி? யாருக்கும் சொல்லுவார். சரி. எப்படிப்பட்ட கஷ்டமான பிரச்சனையானாலும் சொல்லுவார். அது மாத்திரமில்லை, கோரிக்கைகள் நிறைவேற தகுந்த மார்க்கமும் சொல்லுவார். வா நீயும் வா. சந்தேகம் ஏதேனும் இருந்தால் நிவர்த்தி செய்வாரா சுவாமி? தவறாமல் செய்வார். அப்படியானால் நானும் வருகிறேன். ஜெய் சச்சிதானந்த குரு. வாருங்கள். ஜெய் குருதேவா. பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஓஹோ, அப்படியா? ஜெய் சியாமளாம்பிகே. இவரே ஹேமா. மகாத்மா விண்ணப்பம் செய்து கொள். சுவாமி, ராஜகுமாரி சியாமளா தேவியின் தாதி நான். ஆமா சுவாமி. நீ ராஜகுமாரி தாதியா? அவருக்கு கல்யாணம் ஆகுமா சுவாமி? ஆகாமல் என்ன ஆகும்? ஓ, நான் செய்துக்கிறேன். போதும், வாயமுடு. மகாத்மா, மகாராஜாவிடம் இருந்த தெய்வீக மாலை, மகிமை வாய்ந்த மாலை பிறரிடம் சிக்கிவிட்டது. அது மறுபடியும் கிடைக்குமா சுவாமி? ஜெய் சியாமளா, கவலைப்பட வேண்டாம், மாலை கிடைத்து விடும். மகாத்மா, ஹாரம் கிடைத்து விடுமா? அப்படியானால் ராஜகுமாரிக்கு கல்யாணமும் ஆகிவிடும். இனி வேற என்ன வேண்டும் சுவாமி? உத்தரவு. சுவாமி, என் விஷயம்? நீ போய் நதியிலே ஸ்நானம் பண்ணி பகவானை மனசிலே நினைச்சுக்கிட்டு இங்கே வா. குருநாதர் உன் ஆசை பூர்த்தியாகும் வழியை உபதேசிப்பார். ஓ சரி, இதோ எப்பவே வந்துடுறேன். இவள் பெயர்தான் பொன்னம்மா, இவன் தான் டக்கு. அக்கா? ஆம் மகாராஜா, நமக்கு வேண்டிய நண்பன் மகாராஜா. மகாராஜா? இவர் மகாராஜாவானா? நீ என்ன மக்கு? மக்கு? நான் இவர் மந்திரி. அப்ப நீ மந்திரி வச்சின்னு சொல்லு. அது சரி, இந்த வேஷமெல்லாம் எதுக்கு? காரணமாகத்தான், அப்புறம் சொல்றேன்.